ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம மட்டன் குருமா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலாவை வறுத்துட்டு அரைக்கணும். பாருங்க, பேன் வச்சுட்டு இப்போ கசகசா ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், முந்திரி ஒரு 8. இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கருகிடாம லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அதே பேன் வச்சுட்டு தேங்காய் நம்ம வந்து துருவின தேங்காய் ஒரு கப்பு, சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்காக அதுக்கு ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிட்டு எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வதக்கிட்டு எடுத்து இதுவும் ஆறினவுடனே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது பொடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு நம்ம 1/2 kg மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க மட்டனை நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மட்டன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ குக்கர் வச்சு மட்டன் போட்டிருக்கோம். இது கூட இடித்த இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்கணும். உப்பு கொஞ்சமாக அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அந்த மட்டன் வெந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலும் இதில் சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா மட்டன் வந்து வெந்து வரும். அதனால தான் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்குறோம். அந்த மட்டனுக்கு மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம வச்சா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு நம்ம ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம விட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து நம்ம மட்டன் வேகிறதுக்காக ஒரு 5 விசில் நம்ம விட்டுடலாம். பாருங்க, மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழையாது, ரொம்ப குழஞ்சிருக்க வேண்டாம், வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த மட்டன் குருமாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறமா இதை தனியாக நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் நம்ம அடுத்தது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1, பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் 4, கற்பாசி 4 இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய்
3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம லைட்டாக இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். ஏன்னா கொஞ்சம் வெந்து வரணும். கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம். அந்த தோல் எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் பாருங்க, தோல் எல்லாம் லைட்டா நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து இது நல்லா நம்ம கிளறி விடலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம இது கூட வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா மட்டன், அந்த மட்டன் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட சேர்த்து நல்லா அதை கலக்கி விடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தம்ல ஃபஸ்ட்டே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி அப்புறம் தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் நம்ம 1 பை 1 சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா கசகசா முந்திரி எல்லாம் போட்டு அந்த பவுடர் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்ட பிறகு நம்ம இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து நம்ம 3 டீஸ்பூன் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் கலக்கி விடலாம். இப்போ இது கூட நம்ம காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாருங்க, இப்பவே நல்லா கமகமன்னு இருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தயிர் சேர்க்கணும். பாருங்க, இந்த கப்பில் நான் சேர்த்துருக்கேன், 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய்லாம் அரைச்சி எல்லாம் கலந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இருந்தது அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு வச்சதை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அது நல்லா லைட்டாக ஆயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கொத்தமல்லியும் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சும்மா கமகமன்னு இருக்குங்க குருமா. இந்த குருமா பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், சுக்கா ரொட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சுக்கா ரொட்டிக்கு தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இந்த குருமா சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு 1 விசில் விட்டால் போதும். வெயிட் போடலை அப்படின்னா நீங்கள் ஒரு 7-8 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்கலாம். நான் வந்து வெயிட் போடுறேன். வெயிட் போட்டு 1 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அப்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்டீம் எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க,
எண்ணெய் பிரிஞ்சு குருமா கமகமன்னு ஸ்மெல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சைடில் சுக்கா ரொட்டியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரீட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.